வணக்கம். இந்த உலகத்தில் பிறந்த எல்லாருமே தனக்குன்னு ஒரு அடையாளம் வேணும் அப்படின்னு சொல்லி தான் எந்த வேலை பார்க்குறானோ அந்த வேலை துறையிலே மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு வரணும், முதன்மையான ஒரு இடத்துக்கு வரணும், தனக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும், தனக்குன்னு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் கிடைக்கணும்னு சொல்லி ரொம்ப தன்னோட அடையாளத்தை பதிக்கிறதுக்காக ரொம்ப அவன் என்ன வேலை பார்க்குறானோ அந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு வரணும்னு சொல்லி ரொம்ப போராடிட்டு இருப்பாங்க. அது வந்து அவனோட அதில் ரொம்ப முயற்சி பண்ணிட்டு இருப்பான். தன்னோட அது வந்து அவங்களோட திறமைக்கு விடப்பட்ட மிகப்பெரிய ஒரு சவாலை எடுத்துக்கிட்டு அந்த இதில் போராடிட்டு இருப்பாங்க. தனக்குன்னு ஒரு அடையாளம் ஐடென்டிஃபிகேஷன் கிடைக்கிற வரைக்கும் அந்த ஒவ்வொரு மனுஷனும், அது நீங்களாக இருந்தாலும் சரி நானாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு மனுஷனும் வாழ்க்கையில் மேலும் மேலும் முன்னேறி போகணும்னு நினைக்கிறவங்களுக்குலாம் அந்த ஐடென்டிஃபிகேஷன் அடையாளம் கிடைக்கிற வரைக்கும் ரொம்ப முயற்சி பண்ணி போராடிட்டு இருப்பாங்க. அதாவது இந்த உலகத்திலே நான் ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல்வாதி ஆகணும், இந்த உலகத்திலே நான் ஒரு மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரர் ஆகணும், இந்த உலகத்திலே நான் ஒரு மிகப்பெரிய ஒரு ஓவியர் ஆகணும், எழுத்தாளர் ஆகணும், ஒரு படைப்பாளி ஆகணும், மிகப்பெரிய ஒரு நடிகர் ஆகணும், இந்த உலகமே நம்மளை பார்த்து பேசணும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி தன்னோட ஐடென்டிஃபிகேஷனை பதிக்கிறதுக்காக ஒவ்வொரு மனுஷனும் போராடிட்டு இருப்பான். இது வந்து அவனோட சுய கௌரவத்துக்கு வெளிப்பட்ட, அதாவது சுய கௌரவத்துக்கு விடப்பட்ட மிகப்பெரிய ஒரு சவாலாக எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு மனுஷனும் அந்த ஐடென்டிஃபிகேஷன் அடையிறதுக்காக, அந்த அடையாளத்தை கைப்பற்றுறதுக்காக ரொம்ப முயற்சி பண்ணிட்டு இருப்பான். உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய சூப்பர் ஹீரோக்கெல்லாம் பார்த்து கைத்தட்டி ரசித்து விசிலடிச்சுக்கிட்டு இருந்த மத்தியில் ஒரு வில்லனை வெறித்தனமாக ரசிக்க வச்சு பார்த்த ஒரு மாமேதை தான் ஹீத் லெட்ஜருங்கிற ஒரு வில்லன் நடிகர். அவர் யாருன்னு பார்த்தோம்னா பேட்மேன் டார்க் நைட் படத்தில் வில்லனாக, அதாவது ஜோக்கர் கேரக்டரில் ஒரு பைத்தியகாரத்தனமாக மிக்க நடித்த ஒரு ஹீத் லெட்ஜரோட வாழ்க்கை வரலாறு, 27 வயசான அந்த ஹீத் லெட்ஜரோட வாழ்க்கை வரலாறை பற்றி தான் இந்த வீடியோ தொகுப்பில் இப்போ நான் பேச போகிறேன். ஹீத் லெட்ஜரோட சொந்த நாடு எதுன்னு பார்த்தோம்னா ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியா இருக்கும்போது அவருக்கு 10 வயசாகும் போது அவங்க அப்பாவும் அம்மாவும் பிரிஞ்சு போகிறாங்க. அதாவது டைவர்ஸ் ஆகிடுது. அம்மா ஒரு பக்கம் அப்பா ஒரு பக்கம் பிரிஞ்சு போகிறாங்க. அதனால தனித்து விடப்பட்ட ஹீத் லெட்ஜர் அவங்க அக்காவோட அரவணைப்பில் தான் வளர ஆரம்பிக்கிறாங்க. அக்கா பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பெரிய மேடை நாடக நடிகை. அதில் வர்ற வருமானத்தை வச்சு தான் 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. நாளாக பார்த்தீங்கன்னா ஹீத் லெட்ஜர் அவங்க அக்காவோட நடிப்பை பற்றி தான் வளர ஆரம்பிக்கிறாரு. அக்காவோட நடிப்பே ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி அதேமாரி அக்கா மாரியே தானும் மிகப்பெரிய ஒரு நடிகர் ஆகணும்னு சொல்லி அக்காவிட்டே ரொம்ப நாள் வற்புறுத்துறாங்க. அதனால அவங்க என்ன பண்ணுறாங்க, சரி அவங்களோட ஆசையை நிறைவேற்றி வைக்கிறாங்க. ஹீத் லெட்ஜரோட ஆசையை நிறைவேற்றி வைக்கிறாங்க. அது என்ன பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா இருக்கிற சில டிவி தொடர்லாம் ஒரு நடிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை பெற்று தர்றாங்க ஹீத் லெட்ஜரோட அக்கறாங்க. அங்கங்கே இருக்கிற சிறு வேடங்கள்லாம் எடுத்து நடிச்சிட்டு இருக்கிறாரு ஹீத் லெட்ஜர். இப்படியே குண்டு சட்டியில் குதிரை ஓடிட்டு இருந்தால் முடியாது, நம்ம மிகப்பெரிய ஒரு நடிகராகிற ஒரு ஆசை இருக்குது ஆள் மனசில் ஆழமாக உறுதி போகுது. அது என்னன்னு பார்த்தோம்னா, எப்படி தமிழ்நாட்டில் பல்வேறு மாநிலத்திலேருந்து நடிகராகணும்னு சொல்லி எல்லாரும் மெட்ராஸ் புறப்பட்டு போகிறாங்க, அதுமாரி இவரும் ஆஸ்திரேலியாவிலேருந்து புறப்பட்டு போய் ஹாலிவுட்டில், அதாவது அமெரிக்காவில் இருக்கிற ஹாலிவுட்டில் மிகப்பெரிய ஒரு நடிகர் ஆகணும்னு சொல்லி அவரோட ஆசையை அவங்க அக்காட்ட சொல்கிறாங்க. பேசிக்காக பார்த்தோம்னா ஹீத் லெட்ஜர் வந்து ஒரு மெத்தட் ஆக்டர்னா ஒரு கதாபாத்திரத்தை சொன்னோம்னு வச்சுங்களேன், அந்த கதாபாத்திரத்தை அதுக்குண்டான டயலாக்லாம் சொன்னால் அதை புரிஞ்சுக்கிட்டு நடிக்கிறது ஒரு விதம், அந்த கதாபாத்திரமாகவே மாறி அந்த கதாபாத்திரம் தன்னையே நினச்சிக்கிட்டு நடிக்கிறது இன்னொரு விதம். இது நான் பல முறை வந்து ஹீத் லெட்ஜரோட அக்கா வந்து கண்டிச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஹீத்து இப்படிலாம் நடிக்கக்கூடாது, இது வந்து பின்னால் வந்து மிகப்பெரிய ஒரு மனசளவில் ஏதாவது பாதிப்பை உண்டாக்கிறோம், கேரக்டரை உள்வாங்கிட்டு தான் நடிக்கணுமே தவிர கேரக்டரே வந்து மாறிடக்கூடாது, இது ஏதாவது ஒரு ரூபத்தில் ஏதாவது ஒரு தவறாக ஆகிப்படும், இப்படிலாம் நடிக்கக்கூடாதுன்னு சொல்லி பல இடத்துல அவங்க வந்து கண்டிச்சிருக்காங்க. இதுதான் பின்னால் வந்து இவருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்துங்கிறத அப்போயே யூகிச்சு சொன்னாங்கன்னா என்னன்னு தெரியல. இவர் கண்டிப்பாக அந்த பழக்கம் அவருக்கு இருந்துச்சு. சரின்ட்டு இவர் என்ன பண்ணுறாரு, புறப்பட்டு போய் ஹாலிவுட்டுக்கு வர்றாரு. ஹாலிவுட்டில் பல படங்கள் எல்லாம் நடிக்கிறாரு. அதில் பார்த்தீங்கன்னா சில படங்களை வந்து ஒரு படத்தில் வந்து ஓரினை சேர்க்கிறதெல்லாம் நடிச்சிருப்பாரு, அதாவது ஆணும் உடலூர் கொள்கிற ஹோமோசெக்ஸுவலாக நடிச்சிருக்கு. இந்த நடிப்பை பார்த்து ஒரு ஹாலிவுட்டில் பிரபலமான ஒரு இயக்குனர் என்ன பண்ணுறாருன்னா, மிகப்பெரிய ஒரு பிரபலமான இயக்குனர் யாருன்னு பார்த்தோம்னா, எப்படி தமிழ்நாட்டில் வந்து எப்படி பாரதி ராஜா பாலச்சந்திரலாம் இருந்தாங்க, அதேமாரி ஹாலிவுட்டில் வந்து மிகப்பெரிய ஒரு இயக்குனர் யாருன்னு பார்த்தோன்னா கிறிஸ்டோபர் நோலன். இவரோட நடிப்பை பார்த்து பிரமித்து போய் தன்னோட பேட்மேன் படத்துக்கு ஆட்களை தேர்வு செய்கிறப்ப இவருக்கு வந்து ஒரு லெட்டர் அனுப்பி இவர் எப்படியாவது வர சொல்கிறாங்க. இவர் போய் அவர் தேர்வுக்குழுவில் போய் கலந்துக்கிறாரு. யார், ஹீத் லெட்ஜரும் போய் அந்த கிறிஸ்டோபர் நோலனோட தேர்வுக்குழுவில், நடிப்புக்கு உண்டான தேர்வுக்குழுவில் போய் நேர்முக தேர்வில் போய் கலந்துக்கிறாரு. நடிப்புக்கு உண்டானது இதில் போய் கலந்துக்கிறாரு. கலந்து 2 போய் நடிச்சுலாம் காமிக்கிறார். அந்த படத்தில் என்னென்ன கேரக்டர்லாம் வருதோ, என்னென்ன கதாபாத்திரங்கள்லாம் வருதோ ஒவ்வொருத்தையும் நடிக்க சொல்கிறாங்க. அதுமாரி இவரும் போய் நடிச்சுலாம் காமிச்சிட்டு வந்திருக்காரு. 2-3 நாள் கழிச்சு இவருக்கு ஒரு ஃபோன் வருது, உங்களுக்கு கிறிஸ்டோபர் நோலன் படத்தில் நடிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடச்சிருக்கு அப்படின்ற. கண்டிப்பாக இவருக்கு எப்படியும் நம்மளுக்கு பேட்மேன் கதாபாத்திரத்தை தான் கொடுத்துருப்பாங்க, நம்ம பேட்மேனாக நடிக்கலாம்னு சொல்லி சந்தோஷமாக வர்றாரு. ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா கிறிஸ்டோபர் சொல்கிற ஒரு வார்த்தை இவருக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருக்குது, ஒரு அதிர்ச்சியாக இருக்குது. என்னென்னு பார்த்தோம்னா, உங்களுக்கு பேட்மேன் கதாபாத்திரம் இல்லை, வில்லன் கதாபாத்திரம்னா ஜோக்கர் கதாபாத்திரம் தான் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன்னு சொல்லி இந்த 27 வயசான ஹீத் லெட்ஜர்கிட்ட சொல்கிறாரு கிறிஸ்டோபர் நோலன். இவருக்கு மிகப்பெரிய ஒரு ஷாக் ஆகிடுது, என்னடா அப்படி கொடுக்குறாங்கன்னு. அந்த நேரத்தில் அந்த ஊரில் இருக்கிற உள்ளூர் பத்திரிக்கைலாம் கண்ணாபண்ணா தாறுமாறாக எழுத ஆரம்பிக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சொல்கிறதுலேயும் ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா, இப்போ எம்ஜிஆர் இப்போ இருக்காருன்னு வச்சுங்க, இப்போ எம்ஜிஆர் சிஎம்ஆவில் இப்பயும் சினிமாவில் நடிச்சிட்டு இருக்காருன்னு வச்சிங்களேன், எம்ஜிஆருக்கு ஒரு வில்லனாக தனுஷுங்கிற ஒரு நடிகரை போட்டால் எப்படி எல்லாரும் பேசுவாங்க, அதேமாரி பேட்மேனுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு சூப்பர் ஹீரோரா. இந்த சூப்பர் ஹீரோ கதைக்கு போய் ஒரு சம்பந்தம் இல்லாம அது
வெளிநாட்டை சேர்ந்த ஆஸ்திரேலியா நாட்டுக்கு சேர்ந்த ஒரு ஆளை போடுறப்ப, ஒரு சின்ன வயசு பையனை போடுறப்ப எல்லா பத்திரிகைகளும் தாறுமாறா எழுத ஆரம்பிக்குது கிறிஸ்டோபர் நோலன்ல. இதை பற்றி எதுலையுமே காதில் வாங்கிக்காம, தம்பி இங்கே வா அப்படின்னு சொல்லி அவன் மேலே ஒரு நம்பிக்கையை வச்சு, ஹீத் லெட்ஜர் மேலே ஒரு நம்பிக்கை வச்சு அவனை கூப்பிட்டு இங்கே வா, இதான் இந்த படத்துக்கு உண்டான ஸ்கிரிப்ட், இது இதை உள்வாங்கி இன்னும் படம் தொடங்குறதுக்கு இன்னும் 60 நாள் இருக்குது உனக்கு டைம், இதை பற்றி இந்த ஸ்கிரிப்டை பற்றி படித்து இதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வான்னு சொல்லி அனுப்புகிறாரு. போய் என்ன பண்ணுறாரு, அப்போ ஒரு யோசனை பண்ணுது, இந்த பேட்மேன் கதாபாத்திரத்தில் நடிக்கணும்னு ஒரு ஆசையாக இருந்தார். ஆனால் கிறிஸ்டோபர் நோலன்கிற எவ்வளோ பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்குனர், நம்ம மேலே எவ்வளோ பெரிய ஒரு நம்பிக்கை வச்சுருந்தா நம்மளை இந்த கதாபாத்திரத்தில், இந்த வில்லங்கிற கதாபாத்திரத்துக்கு நடிக்கிறதுக்கு நம்மளை வந்து தேர்வு செஞ்சிருப்பாரு. கண்டிப்பாக இவரோட ஆசையை நிறைவேற்றணும்னு சொல்லி போய் ஒரு ரூமில், ஒரு ஹோட்டல் ரூமில் 50 நாட்கள் கிட்டத்தட்ட கதவு சாத்திக்கிட்டு 50 நாட்கள் உள்ளே இருந்து என்ன பண்ணார் தெரியுமா உங்களுக்கு? கிறிஸ்டோபர் நோலன் தன் மேலே எவ்வளோ பெரிய ஒரு நம்பிக்கை வச்சிருந்தா இந்த ஜோக்கர் கதாபாத்திரத்தை நம்மளை நம்பி ஒப்படைச்சிருப்பாருன்னு சொல்லி நம்பிக்கையோட, அவரோட நம்பிக்கையை நம்ம பொய்யாக்கிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேரக்டராகவே நம்ம மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 50 நாட்கள் அந்த ஹோட்டல் ரூமுக்குள்ளே தனக்குத்தானே ஒரு ப்ராக்டிஸ் உருவாக்குறாரு. அதாவது அந்த பேட்மேன் படத்தில் வர அந்த வில்லன் கதாபாத்திரான அந்த சைக்கோத்தனமான அந்த பைத்தியகாரத்தனமான வர அந்த ஜோக்கர் கதாபாத்திரத்தை தன்னையே ஒரு உருமாகிட்டு கிட்டத்தட்ட 50 நாட்கள் அந்த ஹோட்டலுக்குள்ளே இருக்கிற கண்ணாடிக்குள்ளே முன்னாடி நின்றுக்கிட்டு, அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் கையில் வந்து ஒரு கத்தி ஒன்று வச்சுருப்பாரு. அந்த கத்தியை வச்சுக்கிட்டு தான் எப்போ பார்த்தாலும் அவரோட நடிப்பு, எப்போ பார்த்தாலும் ஒரு கத்தி வச்சுருப்பாரு. கூட அப்புறம் இன்னொன்று வச்சுருப்பாரு, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா குச்சி முட்டையா. இப்படி ஒரு மனசுனா நீங்கள் ரோட்டில் போகும்போது பார்த்தா உங்களுக்கு பயம் வருமா வராதா? கிட்டத்தட்ட 50 நாட்கள் இதேமாரி ப்ராக்டிஸுங்கிற பேரில் எப்படிலாம் அந்த சைக்கோத்தனமான கேரக்டர் என்னென்ன இருக்குது, எங்கெங்கெல்லாம் செய்தி சைக்கோத்தனமான உள்ள கில்லர்லாம் எப்படி இருந்துக்கிறாங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த கேரக்டராகவே உருமாறி வந்து கிறிஸ்டோபர் நோலன் முன்னாடி வந்து நின்னாராம் ஹீத் லெட்ஜர். அப்போ இவரை இறங்க பார்த்தாரு கிறிஸ்டோபர் நோலன். என்னடா அதாவது என்னன்னு பார்த்தோம்னா, ஆரம்பத்தில் தன்னை சந்தித்த ஹீத் லெட்ஜருக்கும் இப்போ பார்க்குற ஹீத் லெட்ஜருக்கும் நிறையவே வித்தியாசம். இது பார்த்துட்டு அவரை பார்த்துட்டு அப்படியே மிரண்டே போனாராம் கிறிஸ்டோபர் நோலன். ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஹீத் லெட்ஜரோட நடிப்பை பார்த்துட்டு அங்கே டெக்னீஷியன்லாம் இருக்கிறாங்க, இல்லை கூட இருக்கிற டெக்னீஷியன், கேமராமேன், அசிஸ்டன்ட் மேனு வந்து லைட் பாய், அப்புறம் இந்த மேக்கப் மேனு, இந்த செட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அவரோட நடிப்பை பார்த்துட்டு ஹீத் லெட்ஜர் வந்து டேரக்டர் வந்து கட் ஓகே, ஷார்ட் ஓகே அப்படின்னு சொல்லி இந்த பிரேக் டைம் விட்டால் கூட அந்த பிரேக் டைமோட ரெஸ்ட் டயத்திலோட போய் அவங்க வந்து ஹீத் லெட்ஜர் போய் இப்படி தான் போய் ஸ்டூலில் போய் உட்காருவானா. அந்த கேரக்டரை வந்து அவர் மாறவே இல்லை. இதெல்லாம் வந்து அப்போ வந்து எல்லாருக்குமே வந்து இது நடிக்கிறார் அப்படிங்கிற மட்டும் தான் தெரிஞ்சு. ஆனால் உண்மையிலே அவர் மனதளவில் பாதிக்கப்பட்டிருந்தது பாவம் யாருக்குமே இப்போ தெரில. அந்த எல்லாருமே வந்து ஆச்சரியமாக பார்ப்பாங்களாம், ஏன்னா இப்படி நடிக்கிறான் அவன் அப்படிங்கிற மாதிரி தான் ஆச்சரியமாக தான் பார்ப்பாங்களாம். அந்த கேரக்டரைவிலே ஒன்றி போய் அதிலே பதிஞ்சு போனது. அந்த படத்துல இன்னொரு சீன் ஒன்று வரும், என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பேட்மேனும் கதாநாயகியும் சந்திச்சுட்டு இருக்கும் போதே அப்போ வந்து இந்த ஒரு பார்ட்டி சீன் வரும். இந்த பார்ட்டி சீனில் போய் பார்த்தீங்கன்னா அப்போ தான் அந்த பார்ட்டிகள் வந்து ஜோக்கர் இன்ட்ரடியூஸ் ஆகும். அந்த இன்ட்ரடியூஸ் ஆகி 2 கதாநாயகி முகத்தை அப்படி பிடிச்சி இப்படி அந்த கதாநாயகியோட கண்ணை பண்ணும்போது கதாநாயகி வந்து அப்படியே கண்ணை போடுவாங்க. இதெல்லாம் வந்து கதாநாயகியோட நடிப்பு கிடையாது, டைரக்டர் சொல்லி அப்படி நடிக்க சொன்னதில்ல. ஹீத் லெட்ஜரோட அந்த முகத்தை பார்க்க முடியாமல், அந்த நடிப்பை பார்க்க முடியாமல் பயந்து போய் எல்லாருமே அந்த கதாநாயகியை அப்படி கண்ணை மூடிக்கிட்டாலாம். அந்த அளவுக்கு இதெல்லாம் டைரக்டர் வந்து கட் பண்ணவே சொல்லலை, கட் தப்பாக நடிக்கிறேன் அப்படிலாம் சொல்லவே இல்லை. கேமராவோட விட்டு ரசிச்சுக்கிட்டே பார்த்தாரா கிறிஸ்டோபர் நோலன். ஆனால் அந்த அளவுக்குல அவர் வந்து மனசு பாதிக்கப்பட்டிருக்காரு, ஹீத் லெட்ஜர் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாரு இதெல்லாம் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல. நடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறான் அப்படிங்கிறது தான் எல்லாருமே நடிச்சிட்டு இருந்தாங்க. அவர் நடிப்பை பார்த்து எங்கள் டெக்னீஷியன் அங்கே இருக்கிற கூட இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா படத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கண்டிப்பாக இந்த படத்தை போய் பாருங்கள், இப்போ போய் போட்டு பாருங்கன்னே உங்களுக்கு தெரியும். அந்த சீனெல்லாம் வரும்போது கூட இருக்க டெக்னீஷியன்லாம் ஹீத் லெட்ஜர் தான் எல்லாருமே அதிகமாக வாட்ச் பண்ணுற மாரி தான் உங்களுக்கு அந்த சீன்லாம் வரும். நல்லா பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பான் ஹீத் லெட்ஜர். ஹீத் லெட்ஜர் நடித்த இந்த பேட்மேன் படம் ஒரு நாள் ரிலீஸ் ஆகுது, உலகமெங்கும் பரபரப்பாக பேசப்படுது. அதாவது பேட்மேன் கதாபாத்திரத்தோட வில்லனாக நடித்த ஜோக்கர் கதாபாத்திரத்துக்கு மிகப்பெரிய உலகமெங்கும் வரவேற்பு. பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் சூப்பர் ஹீரோவுக்கு மட்டும் கைத்தட்டி ரசிச்சுக்கிட்டு இருந்த ரசிகர்கள் மத்தியில் ஒரு வில்லனை வெறித்தனமாக ரசிக்க வைத்த ஒரு மாமேதை யாருன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஹீத் லெட்ஜர் தான். ஹீத் லெட்ஜரோட நடிப்பு அந்த படத்தில் மிகப்பெரிய ஒரு பிரமிப்பை ஏற்படுத்திருக்கோம். அது மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்கிற எல்லா டாப் ஹீரோக்களும் மிரண்டு போகிற அளவுக்கு அவங்களே மிரண்டு போய் இப்படி ஒரு நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காங்கன்னு சொல்லி எல்லாரும் மிரண்டு போய் கண் கொட்டாமல் பார்த்தது அந்த ஜோக்கர் கதாபாத்திரம் ஹீத் லெட்ஜர் நடித்த அந்த ஜோக்கர் கதாபாத்திரத்தை கண்டு எல்லாருமே மிரண்டு போனாங்க. அந்த அளவுக்கு ஒரு நடிப்பை அந்த படத்தில் வெளிப்படுத்தியிருப்பான். ஆனால் கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா ஹீத் லெட்ஜர் மர்மமான முறையில் இறந்து போகிறாரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து இந்த படத்துக்காக, அதாவது இந்த பேட்மேன் படத்துக்காக நடிச்சதுக்காக ஒரு 50 நாளுக்கு அந்த ரூமுக்குள்ள இருந்து ப்ராக்டிஸ் பண்ணார் இல்லையா, அந்த கதாபாத்திரமே ஒன்றி போனதுனால அந்த கதாபாத்திரத்துலேருந்து வெளியேற முடியாமல், அதனால் அவருக்கு சரியான தூக்கம் இல்லாமல், சரியான சாப்பாடு இல்லாமல் அப்படின்னு சொல்லி போய் டாக்டர்கிட்டலாம் போய் கேட்டிருக்கேன், சார் இந்த கதாபாத்திரத்துலேருந்து கேரக்டர்லேருந்து என்னால் வெளியேறவே முடியல, நான் அதிலே இருக்கிற மாதிரியே தோணுது, என்னை எப்படியாவது வெளியேற்றிருங்க, என்னை எப்படியாவது காப்பாற்றிடுங்க, எப்படியாவது என்னை குணப்படுத்திடுன்னு சொல்லி டாக்டர்கிட்டலாம் போய் கண்ணீர் விட்டு அழுதுருக்கிறான். ஆனால் டாக்டர்லாம் வழக்கமாக சொல்கிற மாரி இவனுக்கு
அதை சொல்லியிருக்காங்க. குணமாயிரம் சொல்லி மெடிசன் கொடுத்துருக்காங்க. ஆனால் குணமான மாரியே இல்லை. நாளாக அவனுக்கு அதிகமாக முத்திக்கிட்டே போயிருக்கு. ஒரு நாள் என்ன பண்ணால் அளவுக்கு மீறி தூக்க மாத்திரை தின்னதுனால ஹீத் லெஜருங்கிற அந்த மாபெரும் நடிகர் இறந்து போகிறான். உலகமே இதுவரைக்கும் ஹீரோக்களுக்கு மட்டுமே கொடுத்து வந்த ஆஸ்கார் விருதை முதல் முறையாக ஒரு ஹீத் லெஜருங்கிற ஒரு பேட்மேன்ங்கிற சூப்பர் ஹீரோ படத்தில் நடித்த ஒரு வில்லனுக்கு கொடுத்து உலக வரலாற்றில் பதிவு செய்கிறது. அதுதான் முதல் முறை. அந்த விருதை வாங்குறதுக்கு யார் வந்திருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 10 வயசுல இவங்க அப்பா அம்மா பிரிஞ்சு போனாங்க பார்த்தியா. திரும்பவும் அந்த விருதை வாங்குறப்ப இவனுக்கு 29 வயசு, இறந்து போயிடுறான். இவன் சார்பாக இந்த விருதை வாங்குறதுக்காக அவங்க அப்பா அம்மாவும் இந்த ஆஸ்கார் விருது மேடையில் வந்து நிற்கிறாங்க. அப்போ அந்த விருதை வாங்கினப்ப 2 பேரும் சேர்ந்து வாங்கினப்ப அவங்க அம்மா சொல்கிற ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்படி பேரும் புகழும் கொடுக்குற மாரி என் மகன் உருவாகும்னு தெரிஞ்சதா நாங்கள் 2 பேரும் பிரிஞ்சிருக்கவே மாட்டேன்னு. இதை கேட்டு அங்கே உட்காந்து எல்லா ஆடியன்ஸ் எல்லா ஹாலிவுட் நடிகர்களும் கண்ணீர் சிந்துறாங்க. ஹீத் லெஜரோட வாழ்க்கை ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு முன்னுதாரணமாக திகழணும். ஏன்னா ஒரு வாழ்க்கையில் தனக்குன்னு ஒரு அடையாளம் வேணுங்கிறதுக்காக எப்படி ஒரு முயற்சி பண்ணிக்கிட்டு அதுக்காகவே உயிரை விட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகர் தான் ஹீத் லெஜர். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை ஏதாவது நீங்கள் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். மற்றொரு வீடியோவில் மற்றொரு விஷயத்தை பற்றி பேசலாம். நன்றி, வணக்கம்.